Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 12th எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். மொத்தம் நீங்க வந்து 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணுமா? இப்போ இதுல நான் சொல்லக்கூடிய இந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களால குவார்ட்டர்லியில் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். ஸோ 7 × 5 35 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் இந்த இதுல குவார்ட்டர்லியில். சரியா? ஸோ இதில் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ், இன்னும் எதெல்லாம் படிக்கலையோ அதை மறக்காம நீங்கள் இப்போ படிச்சுக்கிறங்க. ஓகே, சாப்டர் 1ல பாருங்க 5 மார்க்ல டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரி, கம்பேர் த ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்ட் மிக்சடிசம், முதலாளித்துவ சமத்துவ கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக, எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் அ 4 செக்டர் எக்கானமி, 4 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் அ 3 செக்டர் எக்கானமி, 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. சரியா? இது சாப்டர் 1ல இந்த 4 5 மார்க். சாப்டர் 2ல வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் இன்வால்வ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை, டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி, வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துகள் யாவை. சரியா? சாப்டர் 2ல இந்த 4 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 3ல டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மைகளின் வகைகளை விவரி, நரேட் த ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம், ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரி. சாப்டர் 4ல எக்ஸ்பிளைன் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வித் டயக்ராம், கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக, இல்லஸ்ட்ரேட் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கி இயங்கும் விதத்தினை விவரி, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, எக்ஸ்பிளைன் த ஆபரேஷன் ஆஃப் த ஆக்சிலரேட்டர், முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரி. 4 வந்து சாப்டர் 4. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல இல்லஸ்ட்ரேட் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டினை விளக்குக, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் கொள்கைகளை விவரி, டிஸ்கிரைப் த ஃபேசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரி. சாப்டர் 6ல எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை விளக்குக, டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பிளைன், பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக. சாப்டர் 7ல எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி, ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரி, டிஸ்கஸ் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், புதிய பன்னாட்டு வாணிக கோட்பாட்டினை விவாதிக்கவும், ஹவ் இஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மைன்டு, இல்லஸ்ட்ரேட், பண மாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளில் நிர்ணயமாகிறது, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவன் பை வைனர், ஜேக்கப் வைனரால் வடிவமைக்கப்பட்ட வாணிப வீத வகைகளை விவரி, டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், உள்நாட்டு வாணிகத்துக்கும் பன்னாட்டு வாணிகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன. சாப்டர் 8ல பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க், உலக வங்கியின் பணிகளை விளக்குக, ரைட் அ நோட் ஆன் சார்க் பிரிக்ஸ், குறிப்பு எழுதுக சார்க் பிரிக்ஸ், எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப், பன்னாட்டு பணி நிதியத்தின் நோக்கங்கள் யாவை. ஸோ 8 சாப்டரும் சேர்த்து 28 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 28 5 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 7 × 5 35 மார்க்ஸ் உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் 12th எக்கனாமிக்ஸில் எடுக்க முடியும். ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.